Assalamualaikum warahmatullahi taala barakatuh. Nahmaduhu wa salli ala rasulil karim amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil alim wa fil Qur'anil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மேலும் சாந்தியும் சமாதானமும் நமது ஈருலக தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் மேலும் இங்கு கூடியிருக்கும் அனைவரும் மீதும் உண்டாவதாக. ஆமீன். இன்னைக்கு நான் பேச வந்த தலைப்பு பணக்காரர்களாக ஆவது எப்படி. பணக்கார செல்வன்ற என்ற பொருளை நம்ம இஸ்லாத்தில் பார்க்கும்போது யாரிடத்துல அதிகமாக பணம் இருக்கும் அவங்க தான் செல்வந்தன் பணக்காரன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கு மாறாக நம்ம இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பணக்கார செல்வந்தன் அப்படின்னு சொன்னால் யாரிடத்துல மன நிம்மதி இருக்கும், யாரிடத்துல ஆரோக்கியம் இருக்கிறதோ, யாரிடத்துல இருக்கக்கூடிய பணத்தை வைத்து சந்தோஷமாக இருக்க முடியுதோ, சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதோ அவங்க தான் நம்ம இஸ்லாத்தின் அடிப்படையில் பணக்காரன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த மாதிரியான செல்வந்தராக அல்லது பணக்காரனாக இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்ம மாற வேண்டும்னா இந்த 6 விஷயங்களை நம்ம தினந்தோறும் நம்ம கடைபிடிச்சோம்னா அல்லாஹ் நம்மளை சந்தோஷமாக வைப்பான். அல்லாஹ் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான். அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்வான். உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டங்களை விட்டும் பாதுகாப்பான். எல்லா விதமான சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நிச்சயமாக நம்மளே பாதுகாப்பான். அதில் முதலாவது நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நம்ம மன நிம்மதியாக வாழணும்னு சொன்னால் ஃபஜ்ருடைய தொழுகையை நம்ம கட்டாயமாக தொழுக வேண்டும். ஹதீஸில் பதிவாக இருக்குது. நம்ம ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, மன் சல்ல சுபுகு ஃபஹ்வ ஃபீ திம்மத்தில்லா, யார் சுபுகுடைய தொழுகையை தினம்தோறும் தொழுது விடுகிறார்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பொறுப்பில் விடுகிறார்கள் அப்படின்னு நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய பொறுப்பை நம்ம வந்துட்டோம்னா நமக்கு வியாபாரத்தில் நமக்கு நஷ்டமாகுமா இல்லது எந்த ஒரு கஷ்டங்களும் நமக்கு வராது. அல்லாஹ் நம்ம எல்லா கெட்ட விஷயங்களும் நம்மளை பாதுகாப்போம். நம்ம ஃபஜ்ருடைய தொழுகையை நம்ம தினந்தோறும் தொழுதோம்னா. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்முடைய ஆசைகளை நம்ம குறைத்து கொள்வது. நம்முடைய தேவைக்கு மட்டும்தான் நம்ம செலவு செய்யணும். நம்மளோட ஆசைகள் அதிகமாக நம்மளுடைய தேவைகளை நம்ம மறந்துடுறோம். நம்ம ஆசைகள் அதிகமாக நமக்கு அவங்க கார் வச்சுருக்காங்க, நம்மளும் கார் வாங்கணும், அவங்க வீடு கட்டியிருக்காங்க நம்மளும் வீடு கட்டணும் அப்படிங்கிற அந்த ஆசையெல்லாம் நம்ம கடன் வாங்கிடுறோம். அதனால நம்ம ஆசைகளை நம்ம குறைத்து கொண்டோம்னா நம்ம கடன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போகணும் இருக்கணும். மூன்றாவது விஷயங்கள் நம்முடைய உழைப்போடு நம்ம ஹலாலான வருமானத்தை நம்ம தேட வேண்டும். நம்ம உழைப்பு போடணும் எல்லா விஷயத்துலையும். நம்ம நிச்சயமாக நம்மளை குரானில் அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஹலாலான வருமானத்தை நம்ம செய்ய வேண்டும். இப்போ வட்டி நம்மளுக்கு பெருசாக தெரியும், ஆனால் நம்ம வட்டி நம்மளுக்கு ஹராமானது. அதனால் நம்ம எப்பவுமே நம்ம உழைப்போடு ஹலாலான வருமானத்தை மட்டும் நம்ம தேட வேண்டும். நான்காவது விஷயம் என்னன்னா, தொழுகையை நம்ம சரியாக தொழுக வேண்டும். 5 வேளை தொழுகையை நம்ம தினந்தோறும் சரியாக தொழுக வேண்டும். அல்லாஹ் சொல்லியிருக்கா, 5 வேளை தொழுகையில் தான் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை வச்சிருக்கான். அதாவது நம்மளுக்கு ஒரு ஹதீஸ் கூட இருக்கு, சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. ஸோ அதனால நம்ம தினந்தோறும் 5 வேளை தொழுகையை நம்ம நிச்சயமாக கட்டாயமாக தொழுக வேண்டும். 5வது விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை நமக்கு சரியாக இருக்க வேண்டும். அப்போதான் அல்லாஹ் நமக்கு பறவையை போல் நமக்கு ரிஸ்கை கொடுப்பான். அப்போ நம்ம அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை நமக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இது கொடுக்க மாட்டான், நான் இது கேட்டால் அல்லாஹ் நமக்கு நிறைவேற்ற மாட்டான், நான் டெய்லியும் நான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன், ஆனால் எனக்கு அல்லாஹ் சீக்கிரமாக கொடுக்க மாட்டான், இது பண்ண மாட்டான். நம்ம அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு ஒரு நாள் கொடுப்பான். நம்ம தொடர்ந்து அல்லாஹ்வின் மீதான உண்மையான நம்பிக்கை நமக்கு இருந்தான். 6வது விஷயம் என்னன்னா, துவா. அல்லாஹ்வுக்கு நம்ம துவா அதிகமாக நம்ம செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய தக்தீரை இந்த துவாவை கொண்டு நமக்கு மாற்றுவான். விதி என்பது மாறாது. அல்லாஹ் விதியை எழுதி வச்சது தான். விதி மாறாது. ஆனால் நம்ம துவா அல்லாஹ் நம்மளோட துவா அல்லாஹ் எழுதி வச்ச விதியை கூட நமக்கு
மாற்றும். இப்போ வந்து உதாரணமாக நமக்கு வந்து அல்லாஹ் வந்து ரிஸ்க் இல்லாமல் நமக்கு வந்து எழுதிடுறான். நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது யா அல்லாஹ் எனக்கு இந்த ரிஸ்க் வேண்டும், என் குடும்பத்தாருக்கு இந்த ரிஸ்க் வேண்டும், எனக்கு பரக்கத் செய்வாயா அப்படின்னு நம்ம துவா செஞ்சோம்னா நிச்சயமாக அந்த விதியை கூட அல்லாஹ் வந்து மாற்றுவான். எனவே நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.